திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம். நீதிமன்றத்திற்கு சென்றுதான், அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு, காவல்துறைகள் எதிர்க்கட்சி என்ற பார்வையில முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை. முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுள்களை சரி செய்திருக்கலாம், இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்னைக்கு 4 மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். 6 மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது, அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன, அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். ஏன்னால் எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி, அரசாங்கத்தை நம்பி, காவல்துறையை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே காலையிலே இன்றைக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை. பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கின்ற பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.